வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம். இப்போ சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறது அதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய தசா புக்திகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கணும். நம்ம இப்போ பார்க்க போறது மாத கிரகம் ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரங்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக என்ன காட்டுது சிம்மராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது, அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்ப மக நட்சத்திரக்காரங்களா முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு 10 ஜாதகம் வருதுன்னா 5 ஜாதகம் 4 ஜாதகம் சிம்மராசி தான் வருது. அதுல மக நட்சத்திரம் 3 ஜாதகம் வருது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்து நல்லாவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மனசுல ஒரு சோர்வு, சந்தோஷம் இல்லாத ஒரு நினைவு, அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை படுத்துற மாதிரியும் மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்காது. நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், வேலை திடீர்னு போகிற விஷயமா இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது மாதிரி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பல திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதாவது கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சில லாபங்களும் சில நம்பிக்கைகளும் கொடுத்து அஷ்டமசனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து பரவாயில்லை, ஜெயிச்சிருவ, கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறார் என்பதுதான் உண்மை. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகும் ராசிக்குள்ள கேதும் இருந்து மன குழப்பங்கள், நண்பர்களிடையே சில பிரச்சனைகள், குடும்பத்துல மன நிம்மதி இல்லாத விஷயங்கள், எதை சொன்னாலும் தப்பா போகுது, வாயை திறந்தாவே ஆர்கியூமெண்டா தான் போகுது, குதர்க்கமான பிரச்சனைகளா வருகிறது, நண்பர்களிடையே சரியில்லை, பங்குதாரர்களிடையே அவ்வளவு ஒன்றும் பரஸ்பர நட்பு பாராட்ட முடியல. அதே மாதிரி ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு சில மன கசப்புகள், இன்லாஸ், நம்மளோட அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு, பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லைங்கிற அந்த ராகு கேது இஷ்யூஸ் கொடுக்குறார். பட் இதுல என்னன்னா குருவின் பார்வை இருப்பதனால ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்டா போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுதுங்கிறதா உண்மை. ஸோ என்னன்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்குது. அதனால நீங்க நம்பிக்கை விட வேண்டாம். அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது மாச 2வது வாரத்துக்கு அப்புறம் 3வது வாரத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும், சில அதிருப்தியான சில விஷயங்கள் வந்து நீங்கும், சில பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் கிடைக்கும், மனக்கவலைகள் குறையும், உடல் உபாதைகள் சரியாகுங்கிற விஷயம் வந்து குருவின் பார்வை ராசி அதிபதி ஆகிய சூரியனுக்கு கிடைப்பது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு 3rd and 4th week ஆஃப் அக்டோபர்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய்ங்கிற ராஜோகாதிபதி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு மாச கடைசியில போகிறது. தொழில் வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. புதனும் பாத்தீங்கன்னா மாதத்தின் 2nd வீக் வந்து மாறி குருவின் பரப்பரிப்பு வர்றதுனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாதத்தின் 2nd வீக்ல இருந்து ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது, பழைய இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டோட இருக்கிறது, ஃபோக்கஸோட இருக்கிறது, கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது, கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது. அதே சமயத்துல என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் லெவலில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் லைன்ல இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் 2nd வீக்ல இருந்து ஓரளவுக்கு அஷ்டமசனி நடுவிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள்னால சில விஷயங்கள் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தை பாவத்தை குரு பார்க்கறது, அதே சமயத்துல சனி பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லைனாலும் ஒண்ணு பாசிட்டிவா இருக்குதுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காதல் விஷயங்களும் கொஞ்சம் இந்த டைம்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியில எல்லாமே கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே எப்படியா. அதனால நம்ம மன உளைச்சல் அடையாமல் எல்லாமே ஒரு மாதிரியான வேகமாக சொல்லாமல் விவேகமாக செயல்பட்டு எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணி
ஓரளவுக்கு வாழ வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரங்க எல்லா வயதினருக்கும் இருக்கு. ஏன் சிறு குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, குறும்பு பண்றது, உடம்பு அடிபடுறது, கை உடையிறது, கால் உடையிறதுங்கிற மாதிரி சில சில தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு 3 மாதங்கள் மக நட்சத்திரக்காரங்களும் அடுத்த வருஷம்லாம் பூர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. மற்றபடி குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகள் ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நட்டாத்துல விட்டு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எது மாதிரி நேரத்துல எந்த தேதியில எந்த ஊர்ல பிறந்தீங்க வைத்து நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கு, என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறது, அதுல என்ன புக்தி நடக்குது, புக்தியை டிவைட் பண்ணோம்னா என்ன அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த புக்திநாதன் தசநாதன் அந்திரநாதன் நம்ம இப்ப பேசின கோச்சார் அமைப்புல என்ன பயிற்சிகள் இருக்கு, அந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரி அமைப்புல இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும்பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்பட போகிறது, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் மாற்றங்கள் நல்லது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது நல்லது, எந்த நேரத்தில் எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்தில் நம்ம செயல்படலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எந்த விதத்திலும் முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, வெளிநாடு விஷயங்களா அல்லது உள்நாட்டு விஷயங்களா, வெளி மாநிலமா, வேலையா, தொழிலா, கல்யாணம் எப்பொழுது, எது மாதிரி விஷயங்கள், படிப்பு எப்படி, இது எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் பார்த்து அறிவியல் சார்ந்த முறையில ஒளி தத்துவத்து மூலம் பார்த்து இப்ப பார்த்த கோச்சார முறையில வரக்கூடிய ஆண்டு கிரக மாத கிரகத்தின் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து உங்கள் பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய வாழ்க்கையின் கோல்ஸ் என்ன, நீங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறீங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து நம்ம பிராப்தத்துக்கும் நம்மளுடைய திட்டங்களுக்கும் உள்ள இடைவேளையை குறைத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் நாம பொறுமையாக செய்யும் பொழுது எளிதாக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இதனால என்னன்னா அந்த இந்திய வேத ஜோதிடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்ம என்ன எத்தனையோ எண்ணங்களோட இருக்கலாம், எத்தனையோ கனவுகள் இருக்கலாம், நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயம் காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களையும் வாழ்க்கை எண்ணங்களையும் நம்ம கொண்டு போறது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்யலாம் அவசரப்படாமல் தப்பான முடிவுகளை எடுத்து, ஏன்னா இந்த காலத்துல எந்த ஒரு முடிவும் தப்பா எடுத்தாலும் அதுல இருந்து நம்ம திருத்தி கொள்ளுவது மிகப்பெரிய கடினமா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் பண விரயங்கள், எல்லாத்துக்கும் சமய விரயங்கள். ஸோ அதை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான வாழ்க்கை சம்பவங்களை அமைப்புவேமானால் எளிதில் நாமல் வெற்றி பெறலாம் என்பதை என கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் கண்டிப்போம். நன்றி, வணக்கம்.